ஹாய் காய்ஸ், வாங்க நாம தம்ப்நெயில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம் என்ன பண்ண போகிறேன்னு. மட்டன் பிரியாணி தாங்க செய்ய போகிறேன். மட்டனை அரிஞ்சிக்கலாம். மட்டன் பிரியாணிக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தால் தாங்க பீஸ் நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் மீடியம் சைஸில் நாம் கட் பண்ணிக்கலாம். அதான் கட் பண்ணிகிட்ருக்கேன். கத்தி வேறு மொக்கையாக இருக்குது. எவ்வளோ கத்தி வாங்கினாலும் நமக்கு விடியாது. காய்கறி கட் பண்ணியே அது மொக்கையாகிடுது. கத்தியே மொக்கையாகும் போது நம்ம கை காலெலாம் என்ன ஆகும் பாருங்கள், எவ்வளோ தேஞ்சு போயிட்டுருக்கும் பாருங்கள். கட் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த மட்டன் பிரியாணி ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க, எல்லாருமே செய்யலாம். அதுக்கு முக்கியமாக தேவைப்படுறது நமக்கு அரிசியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தான். ரொம்ப அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அன்றைக்கே நாம் ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி நாம் அப்பயே சேர்த்துக்கணும். பழசெல்லாம் நம்ம சேர்க்கக்கூடாது, பாக்கெட்லாம் சேர்க்கக்கூடாது. வீட்லேயே இஞ்சி பூண்டு சேர்த்துட்டா நல்லாயிருக்கும். கைவிட்டிருக்கேன். அரிசி கூட ரொம்ப பழைய அரிசி இருக்கணும். பாஸ்மதி ரைஸ் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் சீரக சம்பாவோ வீட்டில் என்ன அரிசி இருக்கோ அது கொஞ்சம் பழைய அரிசியாக இருக்கணும். ரொம்ப புது அரிசி இருக்கக்கூடாது. புது அரிசி இருந்தாக்கா இது பிரியாணி நல்லா இருக்காது. பழைய அரிசி இருக்கணும். நல்லா பழைய அரிசி நல்லா வெந்து வரணும். நமக்கு ஊற வச்சுட்டு அது நல்லா சாஃப்டாக ஆகிடணும். வேகும் போதே நமக்கு தெரியும், நமக்கு புது அரிசியாக பழைய அரிசியாக நமக்கு தெரியும். நல்லா கழுவிட்டுருக்கேன் பாருங்கள். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி கழுவிக்கோங்க. கழுவிட்டுருக்கேன். தண்ணி நல்லா எடுத்துடலாம். தண்ணி நல்லா எரிச்சிட்ட பிறகு குக்கரில் போட்டு நாம் மஞ்சத்தூள் போட்டு எண்ணெய் ஊற்றி வேக வச்சிடலாம். 1/2 கிலோ மட்டனுங்க இது. 1/2 கிலோ எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ மட்டனில் கூட நம்ம பிரியாணி செய்ய முடியும். ரொம்ப மட்டன் எடுத்துகிட்டு அது எப்படின்னா அப்படி ஆகிடும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ 1/4 கிலோ மட்டனும் எடுத்துக்கலாம், 100 கிராம் மட்டன் எடுத்துக்கலாம், 1 கிலோ மட்டன் எடுத்துக்கலாம், 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கலாம். நமக்கு என்ன தேவையோ, நம்ம கையில் எவ்வளோ காசு இருக்கோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நாம் செஞ்சு நிம்மதியாக சாப்பிட்லாம். அவ்வளோதான். வீட்டில் இதை செஞ்சு சாப்பிட்டாக்கா அது ஒரு திருப்தி தான். வெளியே என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. காசும் கம்மியாக இருக்கும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா. வெளியே வாங்குறத விட இது ஒரு வாட்டி செஞ்சாக்கா நம்ம மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் சரியாக போகும். மத்தியானத்துக்கு ஒன்று, நைட்டுக்கு ஒன்று தேட தேவையில்லைல்ல. மஞ்சத்தூள் போட்டேன், தண்ணி ஊற்றிட்டேன், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கினேன். அது நம்ம எண்ணெய் ஊற்றினாலும் நம்ம திரும்பி பொங்கி தான் வருது பாருங்கள். இப்படி தான் பொங்கி வருது. எண்ணெய் ஊற்றினாலும் பொங்கி தான் வருது. ஸ்டவ்வெல்லாம் நாசமாகிடுச்சு. திரும்பி க்ளீன் பண்ண வேண்டியதாக இருந்தது. இஞ்சி பூண்டு பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கினேன் நான். பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி, புதினா, வெங்காயம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கினேன். பச்சை மிளகாய், வெங்காயம் நல்லா துருவாக இந்த மாதிரி நைஸாக அரிஞ்சிக்கணும். நீட் பாக்கில் புதினா கொத்தமல்லி கழுவி துருவாக அரிஞ்சிக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன் நான். அவ்வளோதாங்க அரைச்சேன். அன்னாச்சி பூ, ஏலக்காய், கருப்பு ஏலக்காய், லவங்கம், பட்டை. உங்களுக்கு வேணாங்க நீங்கள் பிரியாணி எல்லாம் போட்டுக்கலாம். என்னென்னோ போடுறாங்க, கடல் பாசி போடுறாங்க, அதெல்லாம் போடுறாங்க. இந்த இதுவே போதும். அதுவும் கருப்பு ஏலக்காய் போட்டாக்கா இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு 2 போடுங்க போதும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு துருவாக கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி வெங்காயத்தை நாம போட்டுக்கலாம். இந்த மாதிரியே கையிலே நீங்கள் இது பண்ணி போட்டாக்கா சீக்கிரமாக அது நல்லா செவந்து வரும். ஃபஸ்ட்டே பட்டை லவங்கம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடக்கூடாது. இதில் தான் டெக்னிக் இருக்குது. வெங்காயத்தை ஃபஸ்ட்டு நம்ம போட்டுட்டு நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வெங்காயம் நம்மளாம் ரோஸ்ட் பண்ணுறோமோ பிரியாணி அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப கொதன்னு இருக்காது. நல்லா வேறு அரிசி நல்லா வெந்து அந்த பிரியாணி மட்டனோட நல்லா வெந்து வரும். நல்லா வெந்துச்சு, இது பண்ணிச்சு பாரு, ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த கேப்பில் நம்ம அரிசி ஊற வச்சுக்கணும். நம்ம மட்டன் ஏன்னா ஏற்கனவே ஆல்ரெடி மட்டன் வெந்ததால் அரிசி ஊற வச்சாச்சு. பச்சை மிளகா, பட்டை லவங்கம், கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டேன் நான். கரம் மசாலா தூள்லாம் போட மாட்டேன். ஓல்ட் ஸ்பைஸ் தான் போடுவேன். முழுசாக தான் போடுவேன் ஸ்பைசஸுங்க. நல்லா வெங்காயம் வறுந்து வந்துச்சு பாருங்கள். பச்சை மிளகா போட்டுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும். அந்த ஒரு கிண்ண அளவு போட்டேன் நான். 1/2 கிலோ மட்டனுக்கு 3 அழகு அரிசி. அது மத்தியானத்துக்கும் நைட்டுக்கும் சேர்த்து வச்சுப்பேன்னு சொன்னேன்லங்க. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். பச்சை மிளகா கீறக்கூடாது. பாதியாக கட் பண்ணி போட்டாக்கா வயிற்றுக்கு ஒன்றும் ஆகாது. இல்லாட்டி வயிறு கொஞ்சம் எரியும். என்ன மாதிரி ஆளுங்களுக்கு, எனக்குலாம் 2 ஆப்ரேஷன் பண்ணுது, குழந்த சிசேரியன் ஆப்ரேஷன். அதனால் இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும்.
வயசானவங்களும் இருப்பாங்க, குழந்த டெலிவரி ஆனவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ரொம்ப வயிறுலாம் எரியாது. கொத்தமல்லி புதினா கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். தயிர் எடுத்துகிட்ருக்கேன் பாருங்கள், கெட்டியான தயிர் எடுத்துகிட்ருக்கேன். நல்லா வதங்கட்டும். இந்த புதினா கொத்தமல்லி எல்லாம் நல்லா தோலை வதங்கிச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுக்கலாம். 3 அழகு சொன்னேன்லங்க, 3 அழகு உப்பு, 3 அழகு சேர்த்து உப்பு, அப்புறமே மட்டனுக்கு கொஞ்சம் 3 அழகு போட்டேன், சாரி 3 அழகு போட்டேன். அதுக்கேற்ற உப்பு போட்டுக்கினேன். மிளகாய் தூள் இது பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், ஆனாலும் பரவாயில்ல. 1.5 ஸ்பூன் போட்டுக்கினேன். வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான், அதனால் காரம் இருக்காது, நீங்கள் நம்பி போடலாம். அதில் மிளகாய் தூள் தனியாக தூள் போடுவேன் நான். நல்லாயிருக்கும், நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தயிர் கெட்டி தயிர் ஊற்றிக்கினேன். நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த தயிர், மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய் தூள் எல்லாம் கரையிற அளவுக்கு நாம் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிச்சு பாருங்கள். லெமன் அரை மூடி லெமன் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் டேங்கினஸ் வரும்ல, தக்காளி போட மாட்டேன் நான். அதுக்கு பதிலாக நம்ம லெமனு அப்புறமேட்டு தயிர் ஊற்றிக்கலாம். மட்டன் நல்லா வெந்து வந்தது. ஆஃப் பாயில் 80% to 60% வெந்தால் போதும் மட்டன்னு. ஏன்னாக்கா அரிசியோடு சேர்ந்து வேணும்ல. அப்புறமேட்டு அரிசியும் மட்டனும் சேர்ந்து வெந்தாக்கா மட்டன் வந்து ரொம்ப குழஞ்சி போயிடும். மட்டன் எங்கே இருக்குதுன்னு தேடணும். மட்டன் எல்லாருக்கும் பிரித்து வைக்கணும்ல, பாகத்தை அரை கிலோ மட்டன் நம்ம பிரித்து வைக்கிறதுக்கே நமக்கு முடியாது. அதனால் மட்டன் ஆஃப் பாயில் வெந்தால் போதும். நல்லா மட்டனை போட்டு வதக்கிக்கலாம். அந்த தண்ணி, அந்த குக்கரில் இருக்கிற தண்ணி அப்படியே இருக்கட்டுங்க, அது வேணும் நமக்கு. நல்லா மட்டனில் அந்த மசாலாலாம் ஊறட்டும். அந்த தண்ணி குக்கரில் அந்த வேக வச்ச தண்ணியும் சேர்த்துக்கலாம். நம்ம 3 அழகு எடுத்துருக்கேன், அதனால் 7 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மட்டன் தண்ணி ஒரு 2 கிளாஸ் வந்தது. அரிசி ஊற வச்ச தண்ணிங்க இது. 3 4 5 6 ஊற்றிட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் அந்த அரிசியிலே தண்ணி இருக்கும், அதில் தண்ணி இருக்கிறத அப்படியே ஊற்றிடலாம். நல்லா கொச்சி வந்தது பாருங்கள். அப்படியே அந்த அரிசியில் இருக்கிற தண்ணின்னு சொன்னேன்ல, அதையும் சேர்த்து அப்படியே போட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும். அரிசி பாருங்கள், பாஸ்மதி ரைஸ் தான் நான் வாங்கினேன். அரிசி மண்டியில் வாங்குங்க, பழைய அரிசின்னு கேட்டு வாங்குங்க. பேக்கெட் ரைஸ்லாம் வாங்காதீங்க. பேக்கெட் ரைஸ் கொஞ்சம் குழஞ்சி போயிடும். நம்ம லூஸில் வாங்கினாக்கா பழைய அரிசின்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. அரிசியில் தான் இருக்குது பிரியாணி. அரிசி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சொன்னேன்ல, அரிசியில் தான் பிரியாணியும் நல்லாயிருக்கும். அரிசி கொஞ்சம் கெட்டு போச்சுன்னா கூட பிரியாணி கொலன்னு ஆகிடும், நல்லா வராது. நல்லா கொச்ச பிறகு அரிசி போட்டு கொஞ்சம் மூடி வச்சுருங்க. நல்லா அரிசி கொச்சி வந்தது பாருங்கள், தண்ணி நல்லா கொச்சி வந்தது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்லோ வச்சுட்டு தம் போட்டுடலாம். தம் போட்டாச்சு. தம் போட்ட பிறகு நல்லா பாருங்கள், நல்லா வரன்னு இருக்குது பாருங்கள் அரிசி. நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வரும். சாப்பாடு நல்லா வரன்னு நல்லா பொலன்னு வந்திருக்கு. அவ்வளோதான் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்தது பாருங்கள். கிளறேன் பாருங்கள், கொஞ்சம் கூட குழஞ்சிருக்காது. நீங்கள் வீட்டில் இருக்கிற அரிசியும் வீட்டில் இருக்கிற அரிசியை வீட்டில் நீங்கள் எவ்வளோ சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றீங்களோ அந்த அரிசியில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். எல்லாத்துக்கும் பக்குவம் தான் காரணங்க. பக்குவமாக நீங்கள் செஞ்சிங்கனாக்கா நல்லா பிரியாணி எப்படின்னாலும் யார் வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம். வெந்துடுச்சு. நான் நிறுத்திட்டேன் ஸ்டவ்வை. அவ்வளோதாங்க, வெந்துடுச்சிங்க பாருங்கள். அடி பிடிக்காத கிளறிட்டே இருக்கணும் நாம. நல்லா வெந்து வந்தது, நல்லா சூப்பராகிடுச்சு பாருங்கள் சாப்பாடு. இந்த ஸ்டேஜில் நம்ம நிறுத்திட்டாக்கா அந்த குக்கர் வந்து எங்கள் அம்மா வீட்டில் கொடுத்த குக்கர் தான், கல்யாணத்துக்கு கொடுத்தாங்க. அது இன்னும் நான் பிரியாணிக்கோசமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். விசில்லாம் போட மாட்டேன். வாங்க சாப்பிட்லாம். சுட சுட பிரியாணி ரெடி. கூட வெள்ளரிக்காய், வெங்காயம், கத்திரிக்காய் பண்ணேன். கத்திரிக்காய் நம்ம சேனல்லே இருக்குது, பார்த்து சாப்பிடுங்க. பிரியாணி கத்திரிக்காய், மட்டன் பிரியாணி கத்திரிக்காய் வச்சுக்கிட்டேன். பிரியாணி கத்திரிக்காய், வெள்ளரிக்காய், அந்த சிக்கன் வந்து தவா சிக்கன் சொல்லுவோம், அது கூட